ஜல்லிக்கட்டுக்காக மதுரையில் நடைபெற்று வரும் போராட்டம் குறித்த விவரங்களை செய்தியாளர் சிந்தலை பெருமாளிடம் கேட்கலாம். சிந்தலை பெருமாள், எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் நடக்குது? எவ்வளவு பேர் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க? மணிமாறன், ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், அதற்கான தனி சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மத்திய அரசையும் மாநில அரசையும் வலியுறுத்தி பல்வேறு போராட்டங்கள் கடந்த ஒரு வாரத்தில் நடந்து கொண்டிருக்கிறதை தொடர்ந்து இன்று காலை ஒரு மிகப்பெரிய ஒரு பேரணி ஏற்பாடு நடந்தது. அதைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவர்கள் ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். தற்போது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு என்று சொல்ல முடியாது, அதாவது உச்சநீதிமன்றம் தற்போது உடனடியாக இந்த வழக்கை விசாரிக்க முடியாது என்று தெரிவித்திருப்பது ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஒரு மனவேதனையை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு தரப்பினர் நம்மிடம் இருக்கிறார்கள், அவர்களிடம் கேட்போம். சரி, இப்போ உச்சநீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு ஜல்லிக்கட்டு ஆர்வலங்கிற முறையில் என்ன சொல்ல வரீங்க? முதற்கண் இந்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு அவசரமாக விசாரிக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மற்றும் தமிழின உணர்வாளர்கள் சார்பாக இந்த மானங்கட்ட மத்திய அரசையும் தமிழின துரோகிகளான அனைத்து திராவிட தமிழின கட்சிகள் அனைத்தையுமே நாங்கள் எங்கள் தமிழின உணர்வாளர்கள் சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அவசர வழக்கை எதுக்கு எடுக்க முடியாதுன்ற உச்சநீதிமன்றம் இவன் யார் அவசர வழக்கை எடுக்கிறதுக்கு? ஒரு நடிகையோட துணியை காணாமல் அவசர வழக்கு எடுப்பாங்களா? மான வேட்டையான வழக்கில் அவசர வழக்கு எடுப்பாங்களா? ஒரு தமிழினமே கொதிச்சு போயிருக்கு.